இந்த நல்ல வேலைக்கே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். இப்பொழுதும் ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். சங்கீதம் 5வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும் என்று தாவீது கூறுகிற ஒரு சங்கீதம். 5ஆம் சங்கீதம். அதில் 2வது வசனம். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவை, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். இவ்வளோ அருமையான ஒரு ஆண்டவர் நமக்குள்ளார். அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார். நம்முடைய கூக்குரலை அவர் கவனிக்கிறார். தன்னுடைய பிள்ளைகள் கண்ணீரின் பாதையில் கடந்து போகும்போது தேவன் தாமே அதை பார்க்கிறார். அவர்களுக்கு அற்புதம் செய்கிறார். வஞ்சகத்தின் வழியில் சம்பாதிக்கிற பணம் எப்படி இருந்தாலும் அவற்றிலும் ஆண்டவர் நன்கறிவார். நாம் அவரை ஏமாற்றும் பொழுது, நாம் மற்றவர்களை காயப்படுத்தும் போது, ஏமாற்றும் பொழுது யோசிக்க வேண்டும். நம்ம அவ்வாறு செய்யக்கூடாது. மற்றவர்களுக்கு நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு சேனல் ஆஃப் பிளெஸ்ஸிங் மாதிரி வாழ கர்த்தர் காப்பாற்றுவாராக. ஏமாற்றுவர்கள், வஞ்சிக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் துரத்தி போடுவார். அவர்கள் பிள்ளைகளுக்கு சாபம் வந்துவிடும். அதான் உண்மை. நம்மளுடைய பிள்ளைகள் என்ன ஆகும்? சபிக்கப்பட்டு போயிடுவார்கள். மற்றவர்களை ஏமாற்றும் வஞ்சகம் செய்யும் பொழுது, இந்த நாட்களில் வஞ்சகம் பெருக்கிக் கொண்டு இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் வஞ்சகம். ஆகவே இந்த வஞ்சகத்திற்கு எதிராக இருக்கிற கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. நம் வாழ்க்கையில் ஒரு சிறு தவறு கூட நம்ம செய்யாமல் உண்மையுத்தமாக வாழும் பொழுது நிச்சயமாக மனதில் மகிழ்ச்சி உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். அவற்று விரோதமாக நிற்கும் பொழுது நாம் எல்லாவற்றையும் இழந்து விடுவோம். யோபு தன் சிநேகருக்காக வேண்டியதல் செய்த பொழுது எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டார் என்று வாசிக்கிறோம். கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிக்கொடும், என் தியானத்தை கவனியும். நம்முடைய எல்லா விண்ணப்பங்களையும் கர்த்தர் கேட்பார். நம் ஜெபங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் பதில் தருவாராக. என் தியானத்தை கவனியும். கர்த்தாவே, என்னுடைய தியானம் பகலும் இரவும் நான் தியானிக்கிறேன், என்னுடைய தியானத்தை கேளும் என்று மன்றாடுகிற ஒரு ஜெபம், தாவீதின் ஜெபம். இந்த 5ஆம் அதிகாரம் முழுமையாக வாசிப்பட்டானால் உங்களுக்கு புரியும். சங்கீதம் 5:1 வசனம். கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிக்கோடு, என் தியானத்தை கவனியும். இந்த நாளில் காலை பொழுதில் கர்த்தரை தேடுவோமாக. இந்த வருடம் நன்றாக உண்மை உத்தமாக வாழ கிருபை பாராட்டுவாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வஞ்சகத்திலிருந்து கர்த்தர் காத்துக்கொள்வாராக. நம்முடைய கவலைகள் கண்ணீர் கர்த்தர் துடைப்பார். ஆமீன், ஆமீன்.